I am a certified Kubernetes application developer. நான் இப்பதான் என்னோட எக்ஸாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆனேன். Kubernetes வந்துட்டு இப்ப ஆன் டிமாண்டா இருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்க்ளூடிங் ஃபீஸ் எப்படி இருக்கு? என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? உங்களுடைய என்வைரன்மென்ட் செக் எப்படி இருக்குங்கிற மாரி கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதனால என்ன பயன்? இப்ப கரண்ட்டா சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு இதே வீடியோல சொல்றேன். ஸோ இதுல முழுக்க முழுக்க என்னோட CKAD லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் எந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி படிச்சேன், எந்தெந்த கோர்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த எக்ஸாம்க்கான டிப்ஸு, நீங்க எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்வைரன்மென்ட் செக்ன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல நீங்க என்னலாம் பண்ணணும், என்னலாம் பண்ணக்கூடாது, ரியல் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸோடைய டாபிக், அப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், சிமுலேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் CKADனா என்னன்னு பார்த்துடலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் டெவாப்ஸ் இந்த 2 டொமைனுமே ரொம்பவே பாப்புலரா போகுது. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, கிளவுட்ல நீங்க டெப்ளாய் பண்றதுக்கு Kubernetesம் ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபைட் Kubernetes அப்ளிகேஷன் டெவலப்பர் அதாவது CKADன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சர்டிஃபிகேஷன் யார் ப்ரொவைட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, CNCF. CNCFங்கிறது கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷனோட கொலாபரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டெவலப்பரோடைய எபிலிட்டிய டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்னு சொல்லலாம். அவங்க எப்படி டிசைன் அண்ட் பில்ட் பண்றாங்க அப்ளிகேஷன Kubernetesல எப்படி டிசைன் பண்ணி பில்ட் பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன மாரி ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸாம் தான் இது. எம்சிக்யூ டைப்பு, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாரிலாம் அது கண்டிப்பா இருக்காது. நீங்க வந்துட்டு கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்காது. ஈஸியா தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ், டெவாப்ஸ் என்ஜினியர், சாஃப்ட்வேர் என்ஜினியர் யாரெல்லாம் கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ல வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இது குட் சாய்ஸா இருக்கும். நான் என்னென்ன ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுடிமில Kubernetes சர்டிஃபைட் அப்ளிகேஷன் டெவலப்பர் CKAD வித் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டாபிக்ல இருக்கு. இது யார் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோட் கிளவுட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூட் இருக்குது. அவங்க நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இந்த டெவாப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் Kubernetes, they also have for Docker, Terraform, Ansible இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மும்ஷாத் அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அவங்க டீச்சிங் எனக்கு பிடிக்கும். அதனால நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். ஸோ யூசுவலா பார்த்தீங்கன்னா, யுடிமில வந்துட்டு ஆஃபர் டைம்ல இந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு 499 அந்த மாதிரி 549 ரேஞ்ச்லலாம் கிடைக்கும். ஆஃபர் இல்லாத டைம் ஒரிஜினல் பிரைஸ் அதாவது 3499 இதான் ஒரிஜினல் பிரைஸ். ஆஃபர் டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். நான் வந்துட்டு ஆஃபர் டைம்ல 549 ருபீஸ்க்கு என்ரோல் பண்ணியிருந்தேன். இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, CKAD எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் லேபும் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய அவசியமே கிடையாது. நீங்க ஒன்ஸ் இந்த எக்ஸாம் வாங்கிட்டீங்கன்னா, அந்த ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த எக்ஸாம்ல எப்படி இருக்குங்கிற மாரி மாக் டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு சப்டைட்டில் வேணாலும் நீங்க வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க CKAD எக்ஸாம்க்கு என்ரோல் பண்ணும்போது, இவங்களே வந்துட்டு கூப்பன் மாரி குடுத்திருப்பாங்க. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா நீங்க எக்ஸாம் டைம்ல 30% அந்த மாரி எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அப் டூ 30% இது வந்துட்டு ஒரு பெர்க்ஸா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க CKAD எக்ஸாம்க்கு அஃபிஷியலா லினக்ஸ் ஃபவுண்டேஷன்ல என்ரோல் பண்ணக்கப்புறம், அவங்களே உங்களுக்கு 2 ஃப்ரீ சிமுலேஷன் தருவாங்க. அதான் நம்ம killer.shன்னு சொல்வோம். ஸோ இந்த சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹார்டா இருக்கும். சேலஞ்சிங்கா இருக்கும். 23 கொஸ்டின்ஸ் இந்த மாரி குடுத்து, அதுவும் ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம கோட் பண்ற மாரி இருக்கும். அந்த கொஸ்டின ஜஸ்ட் 120 மினிட்ஸ் அதாவது 2 ஹவர்ஸ்ல முடிக்கிற மாரி சொல்வாங்க. உங்களுக்கு கேட்கும்போது வேணாலும் 2 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் 2 ஹவர்ஸ் வந்துட்டு 23 காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா கவர் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் அந்த மாரி நீங்க ஒரு ஹார்ட் சிமுலேஷன்ல பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே தான் CKAD நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சூப்பரா பாஸ் ஆயிரலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒன்ஸ் லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாரி என்ரோல் பண்ணக்கப்புறம், நீங்க வந்துட்டு உங்களோட எக்ஸாம் ஷெட்யூல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாரி டைம்ல உங்களுக்கு killer.sh உடைய சிமுலேஷன் வந்துட்டு எனேபிள் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு killer.sh எப்படி இருக்குங்கிறத ஒன்ஸ் நீங்க வந்துட்டு லினக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாவே நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சைன் இன் பண்ற மாரி தான் இங்க 2 டை அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு வந்துட்டு என்னோட டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்குது. CKAD சிமுலேட்டர்னு ஒண்ணு இருக்கும். மொத்தம் 2 ஃப்ரீ சிமுலேட்டர். ஒண்ணு பார்த்தீங்கன்னா 36 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் வேலிடா இருக்கும். நான் இன்னைக்கு இப்ப இந்த சிமுலேஷன் நான் இன்னைக்கு எடுக்கிறேன்னா, நெக்ஸ்ட் 36 ஹவர்ஸ் வந்துட்டு அது வேலிடா இருக்கும். அதாவது நான் அந்த பிளே கிரவுண்ட் மாரி இருக்கும். அதுல போயிட்டு நான் ரியலா மாக் எக்ஸாம் மாரி நான் பண்ணிக்கலாம். 36 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆனா பண்ண முடியாது. பட் அந்த கொஸ்டினும், ஆன்ஸரும் எனக்கு கண்டிப்பா விசிபிளா தான் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ killer.sh உடைய நான் பண்ண இந்த CKAD சிமுலேஷனுக்கான சாம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அதாவது நான் எதுல பிராக்டிஸ் பண்ணணும், அதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
killer.shல வந்துட்டு நீங்க டைரக்ட்டா நேவிகேட் ஆனக்கப்புறம், அ எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? அந்த அட்டெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் 30 டேஸ் 6 ஹவர்ஸ்க்கு தான் அது வந்துட்டு வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு மாக் எக்ஸாம் எடுக்க முடியாது. பட் அதுக்கு பதிலா நீங்க எடுத்த மாக் எக்ஸாமோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வியூ பண்ணிக்கலாம். அதான் நான் உங்களுக்கு இப்ப சாம்பிளா எப்படி இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூக்கு காமிக்க போறேன். எல்லா கொஸ்டினும் நான் காமிக்க போறது கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் இது அஃபிஷியலா என்னுடைய ஸ்பான்சர் மூலியமா நான் லாகின் பண்ணி எடுத்தது. அதனால உங்களுக்கு ஒரு ஓவர்வியூக்கு மட்டும் காமிக்கிறேன். ஸோ நேம் ஸ்பேஸ்னு ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு சிம்பிளர் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. டெவாப்ஸ் டீம் வந்துட்டு எல்லா நேம் ஸ்பேஸையும் இந்த ஒரு ஃபைலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்றாங்க. அது எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பாட் ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. சினாரியோ பேஸ்டாவும் இருக்கும், டீபகிங் பேஸ்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாட் பேஸ்டு, டெப்ளாய்மெண்ட் பேஸ்டு, ஜாப் பேஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நேம் ஸ்பேஸ் மட்டும் கரெக்டா நீங்க வந்துட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கிளஸ்டர்ல ரியல் எக்ஸாம்லயும் கிளஸ்டர்ல வந்துட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்துட்டு அந்த கிளஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டீடைல்ஸ்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் டெவலப்பர் நான் இப்போ உங்களுக்கு எதில் காமிக்கிறேன், சர்டிஃபைட் கியூபர்னெட்டிஸ் அப்ளிகேஷன் டெவலப்பர் இந்த கோர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு அஃபிஷியலான லினக்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த டேட்ல நான் வந்துட்டு இந்த கோர்ஸை வாங்குறேன் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் எனக்கு 12 மந்த்ஸ் டைம் இருக்கு. அந்த 12 மந்த்ஸ்ல நீங்க நல்லா படிச்சு எக்ஸாமை ஸ்கெடியூல் பண்ணலாம். ஒரு டே வந்துட்டு நீங்க லேட் ஆனாலும் சரி இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களால என்ரோல் பண்ண முடியாது. ஸோ 12 மந்த்ஸ்க்குள்ள நீங்க படிச்சு எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணுங்க. எனக்கு கிட்ட 6 மந்த்ஸ்க்கு மேல நீங்க வந்துட்டு டிலே பண்ண வேண்டாம். இதுல உங்களுக்கு 2 எக்ஸாம் சிமுலேஷன் அட்டம் அதான் நான் உங்களுக்கு காமிச்சல killer.sh அதான். அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் அட்டெம்ப்ட் இருக்கும். ஒரு அட்டெம்ப்ட் ஓகே. அந்த அட்டெம்ப்ட்ல நீங்க இன்கேஸ் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு ஃப்ரீ அட்டெம்ப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் ருபீஸ்ல இந்த எக்ஸாமோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,000 கிட்ட அந்த மாதிரி வருது. ஸோ டாலர்ஸ்ல $395 அந்த மாதிரி இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆஃபீஸ்ல இந்த சிகேஐடி ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு கேளுங்க. அப்படி பண்ணாங்கன்னா நீங்க அங்கிருந்து வவுச்சர் எடுத்துக்கலாம். நான் எப்படி இந்த எக்ஸாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனில எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ ஸ்கில்ஸ் பொறுத்து தான். நான் போய் அப்ரோச் பண்ணும்போது என்னை வேலிடேட் பண்ணக்கப்புறம் எனக்கு இதை வவுச்சர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ணேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபர்னெட்டிஸ் ஃபார் டெவலப்பர்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இந்த லினக்ஸ் ஃபவுண்டேஷன்ல. ஸோ அதோட சேர்த்து நீங்க இந்த கோர்ஸை பண்டிலா எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு $595 அந்த மாதிரி. ஸோ என்னுடைய ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த $595 ஒர்த் இருக்கிற மாதிரி ஒரு பண்டில் கோர்ஸ் தான் எனக்கு வவுச்சரா ஸ்பான்சர் பண்ணாங்க. நான் அதுல இருந்தா ப்ரொசீட் பண்ணேன். ஸோ 500 அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இன்னும் அந்த இந்தியன் கரன்சில அரௌண்ட் ஒரு 50K கிட்ட வந்துருது. இப்போ இதான் சர்டிஃபைடு குபர்னெட்டிஸ் அப்ளிகேஷன் டெவலப்பரோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து உனக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்துட்டு லினக்ஸ் ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. நான் எடுத்திருக்கிற பண்டில் வந்துட்டு $595. இந்த பண்டில்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட சேர்த்து அந்த குபர்னெட்டிஸ் டெவலப்பருக்கான கோர்ஸுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னென்ன டொமைன்ஸ் அண்ட் காம்பிடன்சிஸ்லாம் உங்களுக்கு கேட்க போறாங்க. அப்ளிகேஷன் எப்படி டிசைன் பில்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட், அப்சர்வ் எப்படி பண்ணலாம், மெயின்டைன், என்வாயன்மெண்ட், செக்யூரிட்டி, கான்ஃபிகரேஷன், சர்வீஸ், நெட்வொர்க்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரே ஒரு ரீடேக் கொடுப்பாங்க. டிஜிட்டல் பேட்ச் அண்ட் பிடிஎஃப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சர்டிஃபிகேஷன் வேலிட் ஃபார் ஒன்லி 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி எக்ஸாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன் வேலிடிட்டி வந்துட்டு ஒன்லி 2 இயர்ஸ். அது வந்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு எக்ஸாம் தான். எம்சிக்யூ கிடையாது, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. நீங்க வந்துட்டு கோட் போடுற மாதிரி இருக்கும். கோட்னா ரொம்ப கோட்லாம் கிடையாது, ஜஸ்ட் கமெண்ட்ஸ், சிஎல்ஐ மாதிரி கமெண்ட் லைன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம் டிப்ஸ், கேண்டிடேட்டோட ஹேண்ட் புக் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ப்ரீ ரெக்விசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோக்கா பெருசா இல்லை. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டாக்கர் இல்லாட்டி இமேஜ் எப்படி நீங்க பில்ட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாமோட டிப்ஸ் குவிக்கா பார்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த டிப்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் என்வாயன்மெண்ட் ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க. ஃபயர்ஃபாக்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபயர்ஃபாக்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த குபர்னெட்டிஸ் டாக்குமெண்டேஷன் kubernetes.io நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேப் மட்டும் தான் ஓப்பன் பண்ண உங்களுக்கு அலௌடு. அதுல உங்களுக்கு Ctrl+F ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க வந்துட்டு எந்தெந்த டாபிக்ஸ் எந்தெந்த டாக்குமெண்டேஷன்ல எந்த இதுல இருக்குங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஒவ்வொரு கிளஸ்டர்ல நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா ஒவ்வொரு கிளஸ்டர் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த கிளஸ்டர்ல போகணுமோ அந்த கிளஸ்டர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் SSHCKAD 123 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி உங்களுடைய டெர்மினல்ல நீங்க பேஸ்ட் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளஸ்டர்ல நீங்க ஆல்ரெடி லாகின் ஆயிருந்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸிட் தட். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ரைட் கிளஸ்டருக்கு போகலாம். அப்ப நேம் ஸ்பேஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு நேம் ஸ்பேஸ் இருக்கும். இதுல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இதனால மட்டும்தான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆவாங்க. ஸோ நேம் ஸ்பேஸும் ரைட் கிளஸ்டரையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னோட டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன எக்ஸாம்ல பண்ணேன்னா, எக்ஸாம்ல நோட் பேடும் அலௌடு. ஸோ அந்த நோட் பேட் அந்த அவங்க கொடுக்குற அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மவுஸ் பேட் அந்த மாதிரி இருக்கும். நேம் நோட் பேட்னு இருக்காது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு kubectl config set கான்டெக்ட் கரண்ட் நேம் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் என்ன நேம் ஸ்பேஸ் இருக்கோ அதை நாங்கள் டைப் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொரு கிளஸ்டருக்குமே நான் அந்த மாதிரி நேம் ஸ்பேஸ் செட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ இதை நீங்க வந்துட்டு வேணா நோட் பேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரெக்வயர்மெண்ட்ஸை கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஹார்டா இருக்கு, உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்கு மேல அந்த கொஸ்டின் டீபக் பண்ணவே முடியல, சால்வ் பண்ண முடியல, ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஃபிளாக் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் எல்லா கொஸ்டினும் முடிச்சுட்டு லாஸ்ட் அந்த கொஸ்டின் வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அப்படிதான் பண்ணேன். ஸோ எனக்கு எந்த கொஸ்டின்ல கஷ்டமா இருக்கோ அந்த கொஸ்டின்லாம் அவங்க கொடுத்துருக்க நோட் பேட்லயே நான் நோட் பண்ணிட்டு இல்ல ஃபிளாக் பண்ணிட்டு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ஹார்டா இருக்கிற கொஸ்டினுக்கு வந்தா நான் அதை சால்வ் பண்ணேன். ஸோ நீங்க வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா இந்த யாமல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வேணா நீங்க டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த யாமல் ஸ்ட்ரக்சர் வேணா போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு kubectl கமெண்ட்ஸ் எப்படி ரியல் எக்ஸாம்ல டைம் சேவ் பண்ற மாதிரி kubectl கமெண்ட்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ கீழே. நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ மேக் பண்றேன். எங்கெல்லாம் பாசிபிளா இருக்கோ அங்கெல்லாம் kubectl கமெண்ட் இம்பரேட்டிவ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எக்ஸாம்பிள் வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய எக்ஸாம்ல கேட்ட டாபிக்ஸ் என்னென்னா அட்டன் பண்ணும்போது எனக்கு கேட்டிருந்த டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை பில்ட் பண்ணோம். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா OCA ஃபார்மேட்ல வந்துட்டு கொடுக்கணும். அந்த இமேஜ் சேவ் பண்ற இமேஜ் வந்துட்டு OCA ஃபார்மேட்ல இருக்கணும். அதை வந்துட்டு டார் ஃபைல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சு. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் அப்புறம் பாட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி. தேர்ட் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய இன்கிரஸ் சர்வீஸ் பாட் டெப்ளாய்மெண்ட்ஸ்ல டீபக் பண்ணும். அதுல எரர் இருக்கும், நம்ம டீபக் பண்ற மாதிரி. ஃபோர்த் வந்துட்டு இந்த கிளஸ்டர் ரோல் பைண்டிங் சம்பந்தப்பட்டமா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ரெக்வஸ்ட் லிமிட், இந்த ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் செட் பண்றது, பின்ன கான் ஜாப் கிரியேட் பண்ணிட்டு அந்த கான் ஜாப்ல இருந்து நம்ம ஜாப்ஸ் வந்துட்டு kubectl கமெண்ட் மூலியமா ஜென்ரேட் பண்ணது. கெனரி டெப்ளாய்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த கெனரி டெப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டெப்ளாய்மெண்ட் அப்படியே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ்ல வந்துட்டு 20% ஆஃப் த டிராஃபிக் வந்துட்டு புதுசா கிரியேட் பண்ண டெப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம நேவிகேட் பண்ற மாதிரி. இந்த செக்யூரிட்டி டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நோட் போர்ட் சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது டெப்ளாய்மெண்ட்க்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி. அப்புறம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய பாடை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணோம். இது வந்துட்டு நெட்வொர்க் பாலிசி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். நெட்வொர்க் பாலிசி நீங்க டச்சே பண்ணக்கூடாது, மாடிஃபை பண்ணக்கூடாது, நியூவா கிரியேட் பண்ணக்கூடாது. அந்த நெட்வொர்க் பாலிசிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த ப்ராட அப்டேட் பண்ணும். அது எப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெடினஸ் ப்ராப். இதுல வந்து எனக்கு கேட்ட டாபிக்ஸ் நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரீ ரெக்விசைட்ஸ் ஃபார் CKAD அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ், டாக்கர் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டாக்கர் மட்டும்தான் இல்லை, நீங்க உங்களுக்கு பாட்மேன் வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். அப்புறம் யாமல் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். குபர்னெட்டிஸ் உடைய CLI kubectlன்னு சொல்லுவாங்களா அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க கரெக்டா நல்ல தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நாலேஜ் இருக்கணும். குபர்னெட்டிஸ் உடைய செக்யூரிட்டி அப்புறம் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஹெல்ம் வந்துட்டு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்ன கேட்டா ஹெல்மோ வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டீபக்கிங் எப்படி பண்ணலாம், ட்ரபிள் ஷூட் எப்படி பண்ணலாம், அதாவது எக்ஸிஸ்டிங் டெப்ளாய்மெண்ட்டோ பாடோ வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை நெட்வொர்க் பாலிசி கரெக்டா இல்லை, சர்வீஸ் கரெக்டா இல்லைன்னா எப்படி டீபக் அண்ட் ட்ரபிள் ஷூட் பண்ணலாங்கிற மாதிரி. அப்புறம் குபர்னெட்டிஸோட ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு பார்க்கும்போது குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர், பாட்ஸ், டெப்ளாய்மெண்ட், சர்வீஸ், கான்ஃபிக் மேப், சீக்ரெட்ஸ், பெர்சிஸ்டன்ட் வால்யூம், நெட்வொர்க்ல பார்க்கும்போது கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், லோட் பேலன்சர், இன்கிரிஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வால்யூம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணி அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம், சம்டைம்ஸ் ஸ்டோரேஜ் கிளாஸும் கேட்பாங்க. எக்ஸாம்குள்ள போனக்கப்புறம் ஸ்டார்டிங்ல செக்கிங் தான் நடக்கும். ஸோ என்ன மாதிரி செக்கிங் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி இருக்கிற ரூம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க, டேபிள்ல என்ன இருக்குங்கிற மாதிரி தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நோ வியரபிள், அதாவது நம்ம தலையை மறைக்கிற மாதிரி எதுவும் நீங்க போட்டிருக்க கூடாது. அன்லெஸ் இட் இஸ் ஃபார் ரிலீஜியஸ் ரீசன். அது ரிலீஜியஸ் ரீசனா இருந்தா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் ஒரு ஹெட்செட் வந்துட்டு கண்டிப்பா அலௌடு கிடையாது. ரிலீஜியஸ் ரீசனா இருக்கிற வரையும் அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்காது.
அப்ப நீங்க வந்துட்டு கையிலயும் எதுவும் வியர் பண்ணியிருக்க கூடாது. பேங்கிள், அ வாட்ச் இந்த மாரி எதுவுமே கையில இருக்கக்கூடாது. உங்க கைய பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்போ கண்டிப்பா வெப்கேம் ஆன்ல தான் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு உங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க வாய் தொறந்து அந்த கொஸ்டின படிக்கிறதோ, இந்த மாரி எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. சைலன்ட்டா இருக்கணும். கை வந்துட்டு இப்படி ஸ்டார்ட்டிங்லயே இப்படி ஷோ பண்ண சொல்லுவாங்க. கையில ஏதாச்சும் வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அத வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லிருவாங்க. பட் கேட்பாங்க. இது வந்துட்டு ரிலிஜியஸ் ரீசன்க்கான்னு கேட்பாங்க. அப்புறம் மினிமல் பிளக்டு டிவைசஸ். அதாவது நீங்க பிசில எடுக்கிறீங்கன்னு சொன்னா, ஓகே சிபியூ அதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். கீபோர்ட் அதுக்கு ஓகே. பட் நீங்க லேப்டாப்ல எடுக்கிறீங்கன்னு சொன்னா, சார்ஜர் தவிர எதுவுமே உங்களுடைய லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்க கூடாது. ரூம் ரெக்வயர்மென்ட்ன்னு பார்க்கும்போது, உங்கள தவிர அந்த ரூம்ல யாரும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வாட்டர் பாட்டில் நீங்க எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு கிளியரா இருக்கணும். லேபிள் எதுவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட என்வைரன்மெண்ட்ட ஷோ பண்ண சொல்லுவாங்க. ஸ்லோவா உங்க லேப்டாப்பயோ, இல்ல பிசியோ திருப்பி எல்லாத்தையும் அப்படியே ஷோ பண்ண சொல்லுவாங்க. மேல வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரையும் நீங்க மேலேருந்து அப்படியே ஸ்லோவா கீழ வரையும் காமிச்சுட்டு, அப்படியே 360 டிகிரிக்கு நீங்க காமிக்கணும். அதே மாதிரி நீங்க அட்டெண்ட் பண்ற டேபிள் கீழயும் உங்களுக்கு காமிக்க சொல்லுவாங்க. ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு பிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் தருவாங்க. அத நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாமே ஓப்பன் ஆகும். ஸோ டைரக்ட்டா நீங்க வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணோனே எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற மாரி கிடையாது. நீங்க வந்துட்டு எக்ஸாம் எடுக்கும்போது ஒரு ஃபைல் மாரி டவுன்லோட் ஆகும். அது நீங்க ஓப்பன் பண்ணக்கப்புறம் தான் அவங்களுடைய சாஃப்ட்வேர்ல எக்ஸாம் எடுப்பீங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு வெப் பேஸ்ட் டெர்மினல்ங்கிறனால நீங்க அதுல கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? அந்த கேமரா ஆன் ஆயிருக்கிறது அதெல்லாம் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேஎஸ் கிளஸ்டர் வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்துட்டு நேம் ஸ்பேஸ்க்கு ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ஸ்பேஸ்க்கும் கிளஸ்டருக்கும் நீங்க கரெக்ட்டா ஸ்விட்ச் பண்ணிக்கணும். கான்டெஸ்ட்டையும் அந்த நேம் ஸ்பேஸையும் வந்துட்டு எந்த ஒரு கமெண்ட்ட ரன் பண்றதுக்கு முன்னாடியுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பாசிபிளோ அங்க இம்பரேட்டிவ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதாவது கியூப்சிடிஎல் நீங்க YAML ஃபைல் யூஸ் பண்ணாம கியூப்சிடிஎல் மூலியமா போறது. அப்புறம் நீங்க வந்துட்டு YAML ஃபைல வந்துட்டு எப்படி ஜெனரேட் பண்ணலாம்? உங்களுக்கு YAML ஃபைல் வேணும். பட் நீங்க வந்துட்டு டைப் பண்றதுக்கு டைம் இல்லன்னு சொன்னா, இந்த மாரி ட்ரை ரன் YAML அப்படின்னு சொல்லி குடுத்து ஒரு ஃபைல்ல வந்துட்டு நீங்க அத வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கியூப்சிடிஎல் எக்ஸ்பேண்ட் கொடுத்து ஒவ்வொரு ரிசோர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. டைம் வந்துட்டு லிமிட்டடா இருக்கும். அதனால ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காம ஒரு கொஸ்டின் தெரியலனா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிட்டு லாஸ்ட்டா அந்த கொஸ்டினுக்கு வந்துக்கோங்க. எதுக்கு சிகேஎடி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு Kubernetes அப்ளிகேஷன டெப்ளாய் பண்ணி மேனேஜ் பண்றதுக்காக. இது வந்துட்டு கிளவுட் சம்மந்தப்பட்டதா வரும். ஸோ இதுல உங்களுக்கு பாட், டெப்ளாய்மென்ட், சர்வீஸ், கான்ஃபிக் மேக்ஸ், சீக்ரெட், வால்யூம்ஸ், நெட்வொர்க்கிங் பாலிசி இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. இதுல வந்துட்டு கியூப்சிட்டில வந்துட்டு YAML மேனிஃபெஸ்ட்லாம் இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க இம்பரேட்டிவ் கமெண்ட்ஸ் மூலியமா நீங்க எடுத்துக்கிறதுக்காக இந்த சிகேஏடி எக்ஸாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த மானிட்டர் பண்றது, டீபக் பண்றது, ட்ரபிள் ஷூட் பண்றது இதெல்லாம் Kubernetes வந்துட்டு எப்படி பண்ணலாம்? ஒரு அப்ளிகேஷனுங்கிற ஒரு ஐடியா வேணும்னா, அதுக்கு நீங்க சிகேஏடி எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோல் பேஸ்ட் யாரெல்லாம் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், நெட்வொர்க் பாலிசி எப்படி இருக்குது, சர்வீஸ் அக்கவுண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இந்த சிகேஐடி சர்டிஃபிகேஷனை என்ரோல் பண்ணிக்கலாம். டெவாப்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிகேஐடி சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன ஜாப் ரோல்ல போலான்னு பார்த்தீங்கன்னா, Kubernetes டெவலப்பர், கிளவுட் நேட்டிவ் டெவலப்பர், டெவாப்ஸ் இல்ல சைட் ரிலையபிலிட்டி, கிளவுட், பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சோ அண்ட் சோ இருக்கு. நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அதெல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் 2 காமனா சேர்த்து நான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு குடுத்துக்கிறேன். யாரெல்லாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க, கிரியேட்டிவிட்டியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் நெக்ஸ்ட் சேலரி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது, நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் சேலரி ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். இது ஒரு சிட்டி, கம்பெனி, ஸ்கில்ஸ் பொறுத்து இந்த சேலரி ரேஞ்ச் வேரி ஆகும். ஹையாவும் இருக்கலாம், லோவாவும் இருக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா Kubernetes டெவலப்பருக்கு மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோங்கிற மாரி குடுத்துருக்கேன். அகைன் கம்பெனி, ஸ்கில்ஸ், சிட்டி பொறுத்து இது வேரி ஆகலாம். இந்த சேலரி ரேஞ்ச் உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் ஸ்கோப்னு பார்க்கும்போது Kubernetes பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேப்பிடா இப்ப எல்லா கம்பெனிலும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஆர்க்கிடெக்சருக்கு மைக்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. மைக்ரோ சர்வீசஸ் அதுக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு வேணா நீங்க இத படிச்சுக்கோங்க. டெவாப்ஸ் அப்புறம் எஸ்ஆர்இ சாஃப்ட்வேர் என்ஜினியர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, Kubernetes வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு, நம்ம ஸ்கேல் பண்றதுக்கு, ஆட்டோமேஷனுக்குலாம். அப்புறம் ஏஐ ஆர் எம்எல் ஒர்க் லோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, Kuberneteஸ்க்கு இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு டிமாண்ட் இருக்கிறனால இதுக்குமே வந்துட்டு நெறைய ஸ்கோப் இருக்குது. பிளஸ் நீங்க கிளவுட் ப்ரொவைடர், கிளவுட் சைட்ல இருக்கீங்க. உங்களுக்கு Azure, AWS, GCPலாம் தெரியும்னா நீங்க Kubernetes தாராளமா படிச்சுக்கலாம். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ரியல் எக்ஸாம் புக்கிங் எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸாம்க்கு என்ரோல் பண்ணும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க வந்துட்டு ஆதார் அப்லோட் பண்ண மாரி இருக்கும். ஆதார் இல்லாட்டி நீங்க பாஸ்போர்ட் வேணா அப்லோட் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசென்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விஷ் நான் வந்துட்டு ஆதார் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கன்ஃபர்ம் புக்கிங்ன்னு குடுத்துட்டு நீங்க போட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க எந்த டேட்ல குடுக்குறீங்களோ, அந்த டேட்டு, எந்த டைமிங்ல குடுத்தீங்க, எவ்ளோ நிமிஷம் அப்படிங்கிறதுல கிளியரா போட்டு புக்கிங் இன்ஃபர்மேஷன் வரும். இந்த புக்கிங் இன்ஃபர்மேஷன நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் பிரிப்பரேஷன் லிஸ்ட்ன்னு பார்த்தீங்க நான் வந்துட்டு இத
கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு ஸ்டேட்டஸ்ல டன்னுன்னு காமிக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு எட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் காமிக்கும். டேக் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இப்போ 4:30க்கு நான் என்னோட எக்ஸாம்னு சொன்னால் 4:00 தான் இந்த டேக் எக்ஸாம்னு ஒரு பட்டன் இருக்கும். அது எனேபிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்விரான்மெண்ட் செக்லாம் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கூகுள் லென்ஸ் மூலியமா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு சிகேஐடி அண்ட் சிகேஏ சர்டிஃபிகேஷன் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனோட லிங்க் தான் இது. அப்புறம் இந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்டோட மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் பேட்ஜும் குடுப்பாங்க. அது நீங்க LinkedInல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாரி உங்களுக்கு சிகேஐடி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட் வேணா கமெண்ட்ல கேளுங்க.